ஆகையினாலே மக்கள் சக்தி நேயர்களே, இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மக்கள் சக்தி நேயர்களே, இந்த மக்கள் சக்தி சேனல் உண்மையை தான் உங்களுக்கு தெளிவாக கூறும். இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த நீதி, சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த உத்தரவு, நீதி இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த உத்தரவு டிவிகேக்கு வெற்றியா டிஎம்கேக்கு வெற்றியா அப்படிங்கிற உங்கள் கன்ஃபியூஷனுக்கு இந்த மக்கள் டிவி சேனல் உங்களுக்கு பதில் அளிக்கிறது. இந்த பதிலை மட்டும் எடுத்துக்கங்க. இதில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்னு எல்லாமே நான் சொல்லலை. இதை பாருங்கள். உடனே அது உத்தரவு பிறப்பிச்ச உடனே டன் டனக்கன்னு டான்ஸ் ஆடிக்காதீங்க. அது வெறும் உத்தரவு தான். அதாவது நீங்கள் கேட்டது ஓகே, உங்களுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோன்னு. இது அரசை இங்கே குறையே சொல்லலை. அங்கே சுப்ரீம் கோர்ட்டு அரசை குறை சொல்லலை. டிவிக்கே கேட்ட ஒரு கோரிக்கைக்கு ஓகே சொல்லி அவங்களையும் கண்காணிக்க ஒரு குழு அமைக்கிறது என்னங்கிறத சேனலில் பார்த்துருவோம் வாங்க, உங்களுக்கு தெளிவு பிறக்கும். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி திங்கட்கிழமை, இன்னைக்கு காலையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னாக்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுத்துருக்கு. சரி, இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுத்துட்டா அது டிவிகேக்கு வெற்றியா அப்படின்னாக்க, டிவிகேக்கு வெற்றியா அப்படின்னாக்க வெற்றி இல்லை. டிவிகேயோட மொத்த சந்தேகமும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே இருக்கிறதுனால அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு விசாரிக்கிறதுக்கு தடை பண்ணி சிபிஐயை விசாரித்து நீ கொண்டு வா, என்ன உண்மைங்கிறத கொண்டு வாங்கிறது டிவிகேயோட ஆர்கியூமெண்ட்டு. ஸோ டிவிகே என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு டைரெக்டாகவே போகிறாங்க. இங்கே போகல, உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க டைரெக்டாக போகிறாங்க. அவங்க இங்கே போனோன்னாக்க தனக்கு எதிராக தான் வரும் அப்படின்ட்டு அவங்களோட அதில் சதிகள் நடக்குங்கிற அவங்களுக்கு சந்தேகம் நிறையாவே. ஏன்னா அரசு லோக்கலில் இருக்குது, அதோட பாதிப்பு இருக்குங்கிறதுனால அவங்க டைரெக்டாகவே நடந்தபோது டைரெக்டாகவே சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. சிபிஐ அதை பார்த்துக்கிட்டு சிபிஐ வேணும்னு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு சிபிஐ செய்ய வேண்டும், சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த சிபிஐயை கண்காணிக்க ஒரு குரூப்பு வேணும். ஏன்னா இந்த சிபிஐ